2025 குரூப் 2 கொஷினில் அடுத்த கேள்வி பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பன்மைக்கு பன்மை சொற்கள் தான் வரணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், சரியான தொடரை கண்டறிகன்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கிளைகள் முறிந்து விழுந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கிளைகள் அப்படிங்கிறது நமக்கு பன்மை, ஆனால் விழுந்தது அப்படிங்கிறது ஒருமை. ஸோ நமக்கு வந்து விழுந்தனன்னு வந்திருக்கணும், அதுதான் சரி. அதே மாதிரி மரம் வேகமாக வளர்ந்தனங்கிறதுல மரம் அப்படிங்கிறது ஒருமை, அப்போ வளர்ந்ததுன்னு வந்திருக்கணும், இங்கே வளர்ந்தனன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இதுவும் தப்பு. குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குரங்குகள் அப்படிங்கிறது பன்மை, தாவின அப்படிங்கும்போது நமக்கு பன்மையில் தான் இருக்குது. ஸோ நமக்கு ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து டியும் பார்த்தலாம் வாங்க. யானைகள் குட்டிகளுடன் சென்றது. இங்கே யானைகள் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பன்மையில் கொடுத்துருக்காங்க, ஆனால் சென்றதுன்னு கொடுத்துருக்காங்க. யானை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சென்றதுன்னு வரும். இங்கே யானைகள் கொடுத்தங்காட்டி சென்றன அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? அடுத்த கொஷின் பார்த்துடலாம் வாங்க. பொருத்தமான காலத்தை சுட்டுக. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த தொடர் வந்து இறந்த காலமாக, நிகழ்காலமாக, எதிர்காலமான்னு கேட்டிருக்காங்க. என்ன தொடர்னு பார்த்துடலாங்களா? கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான். இங்கே செல்கிறான்னு கொடுத்துருக்காங்க. சென்றான் அப்படின்னா அது இறந்த காலம். சரிங்களா? அதே செல்வான் அப்படின்னா அது எதிர்காலம். அப்போது செல்கிறான் அப்படின்னா அவன் வந்து இப்போது போய்கிட்டு இருக்கான், அப்போ அது நிகழ்காலம், நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் நிகழ்காலம். காலங்கள் 3: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ கோவலன் மதுரை நகருக்குள் செல்கிறான் அப்படிங்கிறது நமக்கு நிகழ்காலம் அப்படிங்கிறதா சரி. ஆப்ஷன் பி. சரிங்களா? நன்றி.